எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க சனிக்கிழமை காலையிலேருந்து நம்ம பொழுதோட வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். சனிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேனுங்க. தேஜஸ் என்டர்டைன்மெண்ட் பக்கத்தில் வந்து மனுஷனை கொலை பண்ணுற கேம் இருந்தால் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கூகுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு ஒரே சிரிப்பு வந்து பயந்து தடாப்புடான்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிட்டே சாப்பிட்றக்கு என்றா வேணும்னு கேட்டி உப்புமா வேணும்னு சொன்னாங்க. எந்திரிச்சோன்னா சரி போயிட்டு உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. இவனோட உப்புமா பிரியுங்க. 3 நேரம் உப்புமா செஞ்சு கொடுத்தா சிவனேன்னு சாப்பிட்டுங்க அவன் வேலையை அவன் பார்ப்பானுங்க. நம்ம இந்த காய் கறி எல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டானுங்க. நான் மட்டும் தான் சாப்பிட்டுக்கோணும். சரி சொல்லிவிட்டு அவனுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்து போட்டுங்க. நம்ம இப்போ தான் எந்திரிச்சுக்கிறோம். சரி ஒரு டம்ளர் காஃபி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் வந்து காஃபி வந்து போட்டிருக்குங்க சூடாக. கூடவே குட்டே பிஸ்கெட்டுங்க. எப்போவுமே காலையில் ஒரு குட்டே பிஸ்கெட் 2 ஓட்டை தாங்க நம்ம வயிற்றில் கொஞ்சம் பசி மடங்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு மூடும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பிஸ்கட் வச்சு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அடங்காப்படாரி குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. காலைல சாப்பிட்றதுக்கு வேறு செய்யணும். அப்படியே எனக்கு ஒரே டென்ஷனுங்க. அப்புறம் காஃபி குடிக்கும்போது எங்கள் அம்மா வந்துச்சுங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்துட்டுங்க 2 திட்டு மைண்டுங்க. ஒரு பொட்டப்புள் நேரம் வரைக்கும் தூங்குவியான்னு. சரி திட்டிட்டு போகிறாங்க. நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லி போட்டு எந்திரிச்சு வேலையை பார்த்தா அது இவன் ஒருத்தங்க தண்ணி எடுத்துகிட்டு வா சொம்பு எடுத்துகிட்டு வான்னு பல்லாக்கு படுத்துட்டு சோறு உண்டுங்களை பார்த்துக்கிறீங்க. இவனை பாருங்கள் எல்லோரும். சரி அடதோசமாக கொஞ்சம் நைட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் கலக்கி வச்சுருந்தது. சரி சுட்டுக்கலான்னு சொல்லி போட்டுங்க. அடதோசை ஒரு 3 தோசை வந்து சுட்டு கொடுத்துட்டேங்க. வெங்காயமெல்லாம் வணக்கி போட்டு சுடுண்டுங்க. நமக்கு அதுக்கு நேரத்து மேலே காணோம். சரி அப்படியே உப்பை போட்டு கலக்கி அப்படியே சுட்டுட்டேங்க. அதுவும் நல்லா தான் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. வெங்காயம் போட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதை விட இதே நல்லா மொறுன்னு இருந்துச்சுன்னு சொல்லி போட்டுங்க சுட்டு கூட வந்து வெங்காய சட்னி எங்கள் அண்ணன் பொண்டாட்டி கொஞ்சம் கடன் கொடுத்தாலுங்க. சரின்னு அவங்ககிட்டே கொஞ்சம் கடன் வாங்கி அதையும் போட்டு இவருக்கு காலையில் சாப்பிட கொடுத்துட்டோம்னா மத்தியானம் 1 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க. அப்போ நம்ம சாப்பாடு வந்து செஞ்சுக்கலாங்க. சரின்னு சொல்லி போட்டு இதையும் சுட்டு அப்படியே மேக்கப் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் ஈஸியாக ஒரு வேலையும் செய்யாமல் முடிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு தச்சித் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தானுங்க. அவனை எப்போவுமே என்னை பார்க்க ஜாலியாக வருவானுங்க போவானுங்க. இவன் வந்து எங்கள் அண்ணன் பையனுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கிறான் பாருங்க. சரின்ட்டு இவன் நம்ம ஆள் கம்மிழ்ந்தானுங்களா வயிறு ஃபுல்லாக நம்பி போச்சு. நீங்கள் போயிட்டு வந்தால் தான் ஜீரணமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனெல்லாம் செத்து போச்சு வாமா போய் மீன் வாங்கிட்டு விடலான்னு. சரி வாடா போகலான்னு சொல்லி போட்டுங்க அப்படியே கிளம்பிட்டோம். மீன் கடையில் போனால் கூட்டங்க எல்லாம் 5-6 பேர் வாங்கிட்டு தாங்க. எல்லாம் குழந்த பசங்களை அங்கே போய் நிறைய வெரைட்டி மீன் வச்சுக்கிறாங்க. இத்தனை மீன் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நாம் வாங்கிட்டு வந்து வச்சா மட்டும் போட்டுன்னு செத்து போகுது. ஏன்னே தெரில. எங்கள் வீட்டுக்கார வேறு திட்டுறாரு, எதுக்குள்ளே வாங்கி சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு. சரின்ட்டு இந்த காதில் திட்டு வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டுங்க. அப்புறம் நாங்கள் 4 மீன் வாங்கிட்டு வந்துட்டுங்க. அப்புறம் காரில் வரும்போது வாய்க்கு சும்மா கம்முன்னு இருக்குங்களா. இந்த மரவள்ளி சிப்ஸ் ரோட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்டு வந்துட்டுங்க. ஐயோ வீட்டுக்குள்ளே வந்தோன்னே மத்தியானம் சோறு ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சங்கட்டமாக போச்சுங்க. சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போய் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டுங்க. கீரை வேறு இருந்துச்சுங்க. அரைக்கீரை வாங்கிட்டு வந்தது. சரி அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி போட்டு கட்டை எடுத்து போட்டு வேறு ஏதாவது மிக்சிங் ஏதாவது கீரை வளர்ந்துருக்குதான்னு வச்சுக்கிறாங்களான்னு பார்த்து எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. சரி கீரையே களைஞ்சிக்கலான்ட்டு சனிக்கிழமை வேண்டான்னு தான் நினச்சேன். அப்புறம் மறுபடியும் சரின்னு சொல்லி போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகத்திப்பூ வந்து வாங்கிட்டு வந்து விருந்துச்சுங்க. சரி அதையும் செஞ்சிடலாம். நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை வச்சு நமக்கு வாய் கம்முன்னு இருக்குமா. நம்ம ஏதோ ஓடுறது மேயதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சொல்லி போட்டு இதையும் செஞ்சுட்டு இன்றைக்கி இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டந்தாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிடணுமுங்க. வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் அந்த மேலே இருக்கிற பச்சையெல்லாம் எடுத்து பிச்சு வீசிட்டேங்க. அதை வந்து போட்டு செய்யலான்னு சொல்கிறாங்க சில பேர். நான் போட்டு வந்து செய்யலைங்க. அப்புறம் அப்படியே பூவுக்குள்ள இருக்கிற நரம்புக்குங்க ஒவ்வொன்றா அதையும் ஒவ்வொன்றா எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டோம்னா உடம்புக்கு கெடுதல் தான் சாப்பிடணுங்க. உடம்புக்கு நல்லது சாப்பிடணும்னா இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சு சாப்பிடணுங்க. உள்ளுக்கு நரம்புலாம் எடுத்தெல்லாம் சுத்தம் பண்ணிங்க. அப்புறம் அகத்திப்பூவும் நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கிளிங்க கீன்னு கூவிட்டு இருந்துச்சு. சரி ஒரு 8 வந்து பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் போட்டு சரி சொல்லி மறுபடியும் போய் சமைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டோங்க. சரி அப்படி கீரை கொஞ்சம் அப்படியே வணக்கி குக்கரில் வந்து வச்சுட்டுட்டேங்க. அடுத்தது வந்துட்டு அகத்திப்பூ கீரை வந்து பொரியல் வந்து ஒரு பேனில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் கடலப்பருப்புமே பொடி சின்ன வெங்காயம் வந்து போட்டுருந்தால் நல்லா இருந்துக்குங்க. நான் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சுன்னா அது போட்டுங்க. அது போட்டுட்டுங்க பாருங்க இந்த ரோஸ் பூ வாட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிறோம்லங்க அது நல்லா போட்டுங்க. பாருங்க சவையே இருக்குது. போட்டு வணக்கணுன்னு வந்துட்டு வயலட் கலரில் ஊதா கலரில் வந்து மாறிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் தேவையான உப்பும் போட்டுட்டுங்க நல்லா வணக்கணும் வணக்கி விட்டுட்டுங்க.
கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா வச்சுங்க ரொம்ப சூப்பரான அகத்திப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிருங்க. இது சூடான சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க சிவனேன்னு. நம்ம தனியாக கொண்டு போய் காய் சாப்பிடு கீரை சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டில் பிணைஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. அப்படியே தண்ணி தொளிச்சுங்க, கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுன்ட்டு தண்ணி தொளிக்காமையும் வணக்கலாங்க. நான் இதுக்கும் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சிட்டேங்க. தொளிச்சு அப்படியே வணக்கி விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் காளான் இருந்துச்சுங்க. சரி காளான் கிரேவி செஞ்சுக்கலான்னு சொல்லி போட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு காளான் போயிட்டு வந்து உடச்சி போட்டேங்க. ஒரு 2 நாள் ஆகிப்போச்சு காளான் வாங்கிட்டு வந்து. சரி எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. சரி போட்டு பார்த்தங்க நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு தண்ணியில் போட்டு அப்படியே வந்து நல்லா ஒரு அலாசி எடுத்துங்க. அப்படியே வந்து பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டேங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணால் கட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படியே போட்டோம்னா எங்கள் வீட்லலாம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வெட்டி போட்ட பொடியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்குவாங்க. சரின்னு சொல்லி போட்டாலும் பொடியாக வந்து வெட்டி போட்டுங்க. போட்டு பொரியலும் வந்து சைடில் ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் சேரை வச்சுதுங்க, அதை கொஞ்சம் போட்டுங்க நல்லா வணக்கி விட்டுட்டேங்க. பொரியலை வந்து அந்த பக்கம் எடுத்து வச்சு போட்டுங்க. காளானுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் சைடில் வந்து நல்லா வெட்டி எடுத்து வச்சுட்டேங்க. படப்படன்னு நம்ம வெட்டி எடுத்து வச்சிட்டோம்னா தானே வடன்னு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா 1:30 மணிக்கு டான்னு வந்துடுவாங்க சோறுன்னு சொல்லி போட்டு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து பறந்துட்டு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அதனால இந்த மாதிரி 3 அடுப்பு வாங்கினோங்க. சீயாக இருக்குன்னு செய்யலான்ட்டு. அது பார்த்தா ஒரு அடுப்பு புழைக்கும் எரியுது, 2 அடுப்பு நல்லா எரியுது. சரி கூடவே ரசத்துக்கு தக்காளியுமே புளியும் வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சிட்டோம்னா சீக்கிரம் ரசத்தையும் வச்செல்லாம் சொல்லிட்டு வேக வச்சு ஆற வச்சுட்டேங்க. அப்புறம் காளான் கிரேவிக்குங்க ஒரு வடை சட்டியில் வந்துங்க ஆயில் ஊற்றி கடுகு போட்டுங்க. சிக்கன் எப்படிங்க வணக்கிறோம் அதே மாதிரி வணக்கிறோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக வந்துடுங்க நமக்கு சிக்கன் கிரேவி. சரி அது வந்து காளான் கிரேவி. என்ற மகன் அதை பாட்டு அப்படி தான் கேட்டாங்க, அம்மா எனக்கு சிக்கனா அப்படின்னு. இருடா இருந்து இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துங்க. அவனும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டானுங்க. உடனே சிக்கன் பொடி, மல்லித்தூள், அப்புறம் பார்த்துட்டு தேவையான மிளகாய் பொடி, தேவையான உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான காளான் சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் சாப்பாட்டையும் வந்து வச்சு விட்டுட்டேங்க. அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பாடு இல்லைன்னா லேட் ஆக முடியலன்ட்டு சாப்பாடு வச்சுட்டேன். கீரை வாருங்க சூப்பராக விசில் வந்து ஆயிடுச்சு. இது கூட பச்சை வெங்காயத்தை 4-5 போட்டுங்க. கடையிலையும் கடைஞ்சிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. எவனோ உட்காந்து கடைஞ்சிட்டு இருக்கிறதுன்ட்டு. சூப்பரான மத்தியான சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட இந்த வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்கள் மறக்காமல்.